அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ் துனியா. பிரவீன் பூர்வாத்தில் வந்து செகண்ட் பேப்பரில் வந்து தர்ஷினி கதாயியில் வந்து ஃபுல்லாக நாங்கள் வந்து டிப்பனி நாங்கள் போட்டுட்டு வரோம். இப்போ வந்து 9th லெசனில் பார்க்குறோம். கைதுன்ற இதில் இப்போ பேஜ் நம்பர் வந்து 486. இது சரவணா இந்த கைடில் நடத்திட்டுருக்குறோம். இதில் ஃபஸ்ட்டு 2 இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒன்று தான் நடத்திட்டுருக்கோம். பார்த்துங்க. தினகர் கைதி ಕನ್ನಡ ಭಾಷಾಕ್ಕೆ प्रसिद्ध लेखक श्री गडे गोडलू शंकर भट्ट की कहानी है. இந்த கைதி என்ற இந்த கதையில் வந்து கன்னட மொழியில் வந்து புகழ்பெற்று விளங்கிய எழுத்தாளர் வந்து ஸ்ரீ வந்து கடே கோடலு சங்கர் பட், அவருடைய பெயர் கடே கோடலு சங்கர் பட் எழுதிய கதையாகும். கஹானினா கதை. தினகர் இசி கஹானிக்கா பாத்திரகை. தினகர் வந்து இந்த கதையில் வந்து முக்கிய பாத்திரமாக விளங்குகிறார். ஆகே உஸ்கா சரித்திர சித்தன் கியா ஜாத்தாகை. இதில் வந்து தினகரை பற்றி பார்ப்போம். தினகர் கல்யாணி அவர் மனோகர் ஷப் இயக்கி காலேஜுமே படித்தேகை. இதில் வந்து தினகர் கல்யாணி மனோகர் மூவரும் என்ன பண்ணுறாங்க, சேர்ந்து 3 பேர் சேர்ந்து ஒரு காலேஜில் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு கல்லூரியில் வந்து படித்து கொண்டிருந்தனர். மனோகர் கல்யாணி சே புரா யுவகார் கர்த்தாக. இதில் வந்து மனோகர்னு ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து கல்யாணிட்டு வந்து அவன் வந்து புரா அப்படின்னா கெட்டன்னு அர்த்தம். கெட்ட விதமாக வந்து நடந்துக்க ஆரம்பிப்பான். அவன் வந்து கல்யாணம் வந்து ஃப்ரெண்டாக தான் நினைப்பான். இருந்தாலும் மனோகர் வந்து கெட்ட வழியில் வந்து ஒருத்தர் வந்து நடந்துக்க ஆரம்பிப்பான். யார்கிட்ட கல்யாணிகிட்ட கர்த்தாக. தினகர் தோனோமி சம்சோதா கர்த்தாக. உடனே வந்து இது வந்து தினகர் வந்து இப்போ வந்து மனோகர் வந்து அவர் கெட்ட வழியில் நடந்துக்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணுறான், சமரசமாக நீ நடந்துக்கிறதே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் வந்து எச்சரிக்கிறான். யார்? தினகர் வந்து எச்சரிக்கிறான். நம்ம வந்து 3 பேர் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கிறேன், நீயே தவறான பார்வையில் வந்து கல்யாணி பார்க்குற, நீ நடந்துக்கிறதே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து மனோகர் வந்து கண்டிக்கிறான். யார்? தினகர் வந்து கண்டிக்கிறான் மனோகரை. ஜப்பு சே கல்யாணி தினகருக்கு சாகுனி லகத்திகை. கண்டிச்சுடன் என்ன பண்ணுறா, கல்யாணி வந்து தினகர் மேலே வந்து அவள் வந்து சாகுனி லகத்திகை ஒன்று அவன் மேலே வந்து காதல் கொள்கிறா. இந்த மாதிரி வந்து நான் வந்து தினகர் வந்து உண்மையிலே ரொம்ப நல்லவனாக இருக்கான், இவன் வந்து தினகர் நம்ம கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி வந்து நினைக்கிறா. யாரோ தினகரன் நினைக்கிறா. அவர் உஸ்கா கயி பிரேம் பத்திர லிக்கித்திகை. உடனே என்ன பண்ணுறா, அவளை நினச்சிட்டு அவனுக்கு வந்து யாருக்கு? தினகருக்கு வந்து நிறைய கயி பிரேம் பத்திர அப்படின்னா அன்புக்கு சம்மந்தப்பட்ட காதல் வகையாக என்ன பண்ண நிறையா கடிதங்களை வந்து எழுதி அனுப்புகிறா. யாருக்கு கொடுக்குறா? இந்த மாதிரி தினகருக்கு கொடுக்குறா. அந்த மாதிரி அந்த கடிதத்தை நிறையா கொடுக்குறா. மகர் தினகர் உஸ்கே பியார்க்கு நான் மஜூர்கர் தேத்தாங்க. ஆனால் வந்து தினகர் வந்து அது என்ன பண்ணுறான், நிராகரிச்சிடுறான். நீ வந்து நான் உன்னை அப்போ வந்து தினகர் சொல்கிறான், உன்னை வந்து நான் ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறேன் கல்யாணிட்டு சொல்கிறான். நீயே இந்த மாதிரி தவறானவன், நீயே தப்பாக நினச்சிட்டு இந்த மாதிரி நினைக்கிற, அப்படின்னா வந்து நான் வந்து கண்டிப்பாக உன்னை வந்து நான் திருமணம் பண்ணிக்க மாட்டேன், நான் வந்து ஒரு நண்பராக உன்னை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தினகர் வந்து உண்மையை வந்து சொல்கிறான். அந்த மாதிரி கல்யாணி குஷா ஆத்தாகும். சொன்ன உடனே என்ன பண்ணுறா, கல்யாணிக்கு வந்து கோபம் வர ஆரம்பிச்சிடுச்சு. குஷானா கோபம்னு அர்த்தம். இந்த மாதிரி இப்படி நிறைய லெட்ரு எழுதி கொடுக்குறான். தினகர் வந்து இப்படி சொல்கிறானேன்னு சொல்லிட்டு கல்யாணிக்கு வந்து கோபம் வந்துருச்சு. வகு மனோகர் கே சாத்து மில்கர் தினகர் பர் ஜூட்டா ஜுல்ஜாம் லகாத்திகை. உடனே வந்து தினகர் கூட சேர்ந்துக்கிறான். தினகர் வந்து ஏற்கனவே கெட்டவன் கல்யாணிக்கு தெரியும். ஏற்கனவே தவறான வழியில் தான் வந்து கல்யாணி பார்த்தான். இருந்தாலும் என்ன பண்ணுறா, அவள் வந்து கல்யாணி வந்து அவங்க கூட சேர்ந்துக்கிறா. தினகர் கூட சேர்ந்துட்டு என்ன பண்ணுறா, பொய் சாட்சி சொல்ல ஆரம்பிச்சிடா. ஜூட்டா இல்ஜாம் அப்படின்னா வந்து சாட்சின்னு அர்த்தம். ஜூட்டானா பொய்ன்னு அர்த்தம். பொய் சாட்சி வந்து தினகர் மேலே வந்து செய்யாத வந்து செஞ்சதாக சொல்லி பொய் சாட்சி சொல்கிறா லகத்திகை. ஆந்தோலத்து மே முக்தம்மா ஐசே ஹோத்தாகை. ஆந்தோலத்து அப்படின்னா வந்து இந்த வழக்குன்னு அர்த்தம். இந்த வழக்கு வந்து நீதிமன்றம் வரைக்கும் போயிடுச்சு. முக்தம்மா அப்படின்னா வந்து நீதிமன்றம்னு அர்த்தம். கோர்ட்டு வரைக்கும் இந்த வழக்கு வந்து போலீஸ் வந்து கொண்டு போயிட்டாங்க. யதி தினகர் சாகத்தாத்து கல்யாணிக்கு பிரேம் பத்திரம் கா அதாலத்து மே திக்காக்கர் अपनी निर्दोष दिशा சாபித்துக்கர் சக்தாத்தா. அவன் நீதிமன்றம் வரைக்கும் அது போயிடுச்சு. இருந்தாலும் தினகர் வந்து என்னென்ன சாகத்தன் தினகர் வந்து
நினச்சிருந்தா கல்யாணி வந்து பிரேம் வந்து காதல் பற்றி நிறையா வந்து கடிதம் நிறையா வந்து அவன்கிட்ட தினகருக்கு வந்து கொடுத்தால அந்த கடிதத்தை வந்து அதான் பிரேம் பத்திரம்க்கு அதாலத்து அந்த கடிதத்தை வந்து நீதிமன்றத்தில் வழக்கில் போய் நம்ம காட்டியிருந்தோமா திக்காக்கர் அந்த கடிதத்தை காட்டியிருந்தா உண்மை என்னன்னு தெரிஞ்சிருக்கோம் கோர்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். யார் தினகர் நினைக்கிறான். அப்படி காட்டி இருந்தால் அப்பனி நிதார்சித்தா அப்படின்னா வந்து நாம் வந்து குற்றமே இல்லாதவங்கன்னு சொல்லி கோர்ட்டுக்கு வந்து தெரிஞ்சிடும். சாபித்துக்கர் சக்தாவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். அந்த லெட்ரு அவன் வந்து தினகர் வந்து ஒரு கடிதம் கூட வந்து கல்யாணிக்கு வந்து கொடுக்க கிடையாது. அவள் தான் வந்து அப்படி நிறைய லெட்ரு வந்து கொடுத்துருந்தா இதே போதும் நம்ம குற்றம் இல்லாதவன்னு தெரியும் கோர்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நினைக்கிறான். யார் நினைக்கிறான்? தினகர் வந்து நினைக்கிறான் மகர். ஆனால் இசிசே கல்யாணிக்கா பூரா ஜீவன் பிகடே ஜாயகா இருந்தாலும் அந்த நம்ம லெட்டரை காட்டிட்டேன்னு வச்சுக்கோ அந்த கல்யாணியோடைய வந்து புரா ஜீவன் அவளோட முழுமையான வாழ்க்கை வந்து நம்மால் வந்து கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது வந்து கோர்ட் வரைக்கும் போயிடுச்சுன்னா அது வந்து பத்திரிக்கைலாம் இது வந்துடும். அப்புறம் யாருமே வந்து கல்யாணம் வந்து திருமணம் யாரும் செஞ்சுக்க மாட்டாங்க. நம்மளால் வந்து நம்ம நின்றுடக்கூடாது இந்த கல்யாணம். அதுதான் பிகடி ஜாயேகா நம்மளால் வந்து அது எதுவுமே நிற்கக்கூடாது கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விதமாக வந்து மனதளவில் நினச்சிட்டு யக்கு சோச்சிக்கர் தினகர் ஐசா நகி கருத்தா. அதனால் இந்த காரியத்தை வந்து நம்ம கண்டிப்பாக இந்த காரியத்தை வந்து நம்ம செய்யக்கூடாது, இந்த கடிதத்தை காட்டக்கூடாது, கோர்ட்டில் கொண்டு போய் காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து மனதில் முடிவு எடுத்துட்டான் தினகர். வக்கு குஷிக்கே ஷாத்து ஜெயில் தண்டனை சிவிக்கார் கர்த்தாவை உடனே வந்து ஜெயிலில் வந்து தண்டனை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த தண்டனை என்ன பண்ணுறாரு மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கிறான். குஷிக்கார் ஷாத்து குஷினா மகிழ்ச்சின்னு அர்த்தம். மகிழ்ச்சியோடு என்ன பண்ணுறான் ஜெயில் தண்டனை வந்து சிவிக்கார்னா ஏற்றுக்கொள்வது. அந்த ஜட்ஜி வந்து தீர்ப்பு சொல்லிடுறாரு. அந்த தண்டனை வந்து அவன் ஏற்றுக்கிறான். தண்டனை ஏற்றுக்கிட்டு தினகர் புராயி கர்னேவாலி கோ பலாயி கர்னேவாலா சஜ்ஜன்கை அந்த தண்டனை ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணுறான் புராயினா கெட்டதுன்னு அர்த்தம். அவன் வந்து தினகர் வந்து கெட்ட செயலை வந்து கர்னேவாலோன்னு கெட்ட செயல் வந்து செய்யக்கூடியவனும் கிடையாது. அவன் வந்து பலாயினா நன்மைன்னு அர்த்தம். அவன் நன்மை வந்து செய்யக்கூடிய குணம் உள்ளவனாக தான் இருக்கிறான். சஜ்ஜன் அப்படின்னா வந்து குணம்னு அர்த்தம். அவன் நன்மை வந்து செய்யக்கூடிய குணவாதியாக தான் வந்து தினகர் இருக்கிறான். உஷக்கு விச்சாரிங்க அவனுடைய வந்து உஷக்கு விச்சார் அப்படின்னு விச்சாரனை வந்து எண்ணம்னு அர்த்தம். மனதில் தான் அந்த எண்ணம் நினைக்கக்கூடிய அவனுடைய எண்ணம் வந்து உண்மையிலே வந்து உயர்ந்த எண்ணம் உள்ளவனாக தான் இருக்கிறான். உச்ச அப்படின்னா உயர்ந்தவன், விசாரணை எண்ணம் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் வந்து உயர்ந்த இடத்துல இருக்கிறதா தான் இருக்குமா. நம்மளால் வந்து யாருக்கும் கெடுதல் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய இயல்பான குணம் உள்ளவனாக தான் வந்து இந்த இடத்துல வந்து தினகர் இருக்கிறான். தினகர் ஹர் இன்சான்கு சாகத்தாகை அவன் வந்து ஒவ்வொருவரையும் என்ன பண்ணுறான்னா இன்சான் அப்படின்னா நேசிக்கிறதுனா அன்பாக ஒவ்வொருத்தரையும் என்ன பண்ணுறான்னா ஒவ்வொருத்தரையும் வந்து நேசிப்பானா விரும்புவானா. சின்னவங்கலேருந்து பெரியவங்கள வரைக்கும் என்ன பண்ணுவானா எல்லோருமே வந்து அன்பாக எல்லாத்திலையும் பழகுவானா. அதுதான் சொல்கிறாங்க. உஸ்கா பியார் சப்புகே இல்லையே உஸ்கா அவன் இயல்பாகவே வந்து சப்புனா பியார்னா அன்புனா இயல்பாகவே எல்லோரிட்டையும் அன்பை காட்டக்கூடியனாக இருக்கிறார். வகு கிசிசே பி விசேஷே பியார் நகி திக்காத்தா அவன் வந்து ஒவ்வொருவரிடமும் கிசிசே அப்படின்னா ஒவ்வொருவரும் கூட விசேஷ பியார் அப்படின்னு விசேஷ அப்படின்னா ஒரு சிறப்பான ஒரு அன்பாக காட்டக்கூடியனாக இருக்கிறார். ஜெயிலர் சம்புலிங்கையா கி பேட்டி லீலா சே உஸ்கா பரிச்சித்து ஹோத்தாக. இந்த ஜெயிலர் அவர் பேர் வந்து சம்புலிங்கையா. அவர் வந்து என்ன ஜெயிலரும் சிறைச்சாலையில் தானே தினகர் இருக்கார். அப்போ ஜெயிலர்ன்றது அங்கேயும் ஒருத்தர் இருப்பார் இல்லை அவர் பார்த்துக்கக்கூடியவர். அவருடைய பெயர் வந்து சம்புலிங்கையா. அவருக்கு வந்து ஒரு மகள் இருக்கிறார். பேட்டினா மகள் அர்த்தம். அவள் பெயர் வந்து லீலா. அந்த ஜெயிலருடைய மகள் பேர் வந்து லீலா இருக்கா. அவருக்கு வந்து என்ன பண்ணால் அறிமுகம் செய்கிறான். அந்த அங்கே வந்து அந்தளவுக்கு வந்து அந்த சம்புலிங்கையாவை வந்து ஒரு வந்து பார்க்குற அளவுக்கு வந்து நல்ல கண்ணோட்டத்துக்கு வந்து ரொம்ப நல்லவராக இருக்கிறார். யார் தினகர். அப்போ வந்து நல்லவராக இருக்கிறனால தான் என்ன பண்ணுறா தன் மகளுக்கு வந்து அறிமுகம் செய்கிறாரு ஜெயிலர்.
दिनकर दोनों अच्छे दोस्ती बने रखते हैं உண்மையிலே ஒரு 2 பேர் என்ன பண்ணாங்க லீலாவும் தினகரும் நல்ல நண்பர்களாக இருந்தனர். அப்போ அப்போ அவங்க அப்பாவை பார்க்கறதுக்கு வந்து லீலா வருவா. அப்போ அவர் வந்தவனும் அறிமுகப்படுத்தினார் இல்லை ஜெயிலரு தம் மகளுக்கு. அதனால் 2 பேர் தினகர் இவங்களே 2 பேரும் நல்ல நண்பர்கள் ஆயிடுறாங்க. தினகர் லீலாக்கு ஃபூல் பேண்ட்டு கர்த்தாக. உடனே தினகர் வந்து லீலாவுக்கு என்ன பண்ணுறாரு, ஒரு பூவை கொடுக்குற. ஃபூல்லாம் வந்து புலவர்னு அர்த்தம். அந்த பூ வந்து அவருக்கு லீலாவுக்கு வந்து கொடுக்குறாரு. மகர் வகு லீலாவுக்கு ஓர் அக்குரிஸ்ட் நகி ஹோத்தா. அப்போ அந்த பூவை கொடுக்குறா. அப்போ வந்து பூ வந்து யதார்த்தமாக தான் வந்து அவர் கொடுக்குறாரு. அவர் வந்து ஒரு பெண்ணாக இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த ஜெயிலில் வந்து தோட்டம் ஒன்று இருக்குது, பூந்தோட்டம் இருக்கும். அந்த தோட்டத்துலேருந்து ஒரு பூவை எடுத்து வெய்யின்னு சொல்லிவிட்டு லீலாவுக்கு வந்து அந்த தினகர் கொடுக்குறாரு. அதனால் வந்து ஆக்ருஸ்ட் அப்படின்னா வந்து கவரப்படுறது. இந்த பக்கம் ஓர் ஆக்ருஸ்ட்டு நகி கோத்தா. அவர் வந்து தினகர் வந்து தவறான வழியில் கண்ணோட்டத்தில் பார்க்கல, ஒரு இயல்பாக ஒரு பெண்ணுக்கு பூ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் கொடுக்குறாரு. தினகர் ஜெயில்கே பக்கிசே பர் காம் கர்னி லகத்தாக. அந்த ஜெயிலில் இருந்து அங்கே வந்து சிறைச்சாலையில் இருக்கிறவங்களாம் வேலை செய்வாங்கள்ல. அப்போ அந்த மாதிரி வந்து தினகர் வந்து ஜெயிலில் வந்து அங்கே பக்கிச்சே அப்படின்னா தோட்டம்னு அர்த்தம். காம்னா பனி. அந்த தோட்டத்தில் வந்து அவர் வந்து வேலை செஞ்சிட்ருக்காரு. அப்போ தான் அந்த பூ வந்து அங்கே பூந்தோட்டம் ஒன்று இருக்குது அந்த தோட்டத்தில், அங்கே ஜெயிலில் சிறைச்சாலையில். அப்பொழுது பகிச்சாக்கு சுந்தர் பன் ஜாத்தேங்க. அந்த தோட்டம் எப்படி இருந்துச்சு, அந்த பூ இருந்ததுனால அந்த தோட்டமே ரொம்ப அழகாக இருந்தது. பகிஷா அப்படின்னா தோட்டம் இருந்தது, சுந்தர்னா அழகுன்னு அர்த்தம். அந்த தோட்டம் இருக்கிற அந்த பூவுக்கு வந்து ரொம்ப அழகாக, அந்த தோட்டம் வந்து ரொம்ப அழகாக காணப்பட்டது. உஸ்கோ ஃபூலோன்ஸே பியார்கை. உடனே வந்து உஸ்கு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த தோட்டத்தை வந்து அன்பை காட்டுறாரு. யார் காட்டுறாரு, தினகர் வந்து இந்த பூ இருக்கிறதுனால தோட்டமே எவ்வளோ அழகாக இருக்குது பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நினைக்கிறாரு. ஜெயில் மீ 4 साल அக்கா தண்ட போககர் வகு பாகர் சலா ஜாத்தாகை. ஆனால் அவருக்கு வந்து ஜெயிலில் வந்து 4 साल 4 ஆண்டுகள் வந்து சிறைவாசம் வந்து தண்டனை அனுபவிக்கிறாரு. இந்த கல்யாணியால் வந்து தண்டனை அனுபவிச்சுட்டு அவர் வெளியில் வராரு. இந்த போகக்கர் அப்படின்னா வந்து அந்த அங்கே வெளியில் வர்றது, அந்த சிறைச்சாலை பெற்று தண்டனை பெற்று வகு பாகர் சலா ஜாத்தாக வெளியில் வந்து நடந்து வராரு. 4 ஆண்டுகள் தண்டனை அனுபவிச்சுட்டு. இஸ் தரகு வகு நிர்மோகி அவரு निर्लिपितगै वग ஷுக்கு அவரு துக்குக்கா சமான் மான்தாகை. வெளியில் வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, தினகர் வந்து அவர் வந்து சுக்குன்னா வந்து மகிழ்ச்சி மற்றும் வந்து துக்கு ரெண்டும் என்ன பண்ணார், அவர் சமமாக தான் நினைப்பாராம். அந்த நம்ம மகிழ்ச்சியே நம்மளுக்கு கிடச்சிருச்சு, நம்மளுக்கு மகிழ்ச்சி வர நேரத்தில் நம்மளுக்கு துக்கம் துக்கமே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவர் வந்து எதுவுமே இது பண்ண மாட்டார். ரெண்டுமே வந்து சமமான வழியில் தான் அவர் வந்து பார்ப்பாராம். துக்கம் வந்தாலும் ஏற்றுக்குவாராம், மகிழ்ச்சி வந்தாலும் அவர் வந்து ஏற்றுக்குவார். ரெண்டும் அவர் சமமாக பார்க்கறதுனால அவருக்கு வந்து எதுவுமே வந்து அவர் பெரிதாகவே அவருக்கு தோணாதான் தினகருக்கு. தினகர் ஹர் கிசிக்கு குஷ் கரண் சாகத்தாகை. தினகர் வந்து ஹர் கிஷி அவர் வந்து எல்லாத்திட்டையுமே, ஹர்னா வந்து ஒரு பர்ஷன் ஒரு மனிதனை குறிக்குது. அவர் எல்லாத்திட்டும் ஒரு மகிழ்ச்சியாக தான் இருப்பாராம். குஷ் கர்ணா சாகத்தாக எல்லோரும் சிரித்து பேசி ஒரு அன்பா இந்த மாதிரி எல்லாத்திட்டையும் வந்து அந்த மாதிரி வந்து பழகக்கூடியவராம் யார், தினகர். வகு கிசி சே டர்த்தாகை न ही वह किसी को डरताகை न वह किसी அவர் வந்து எல்லோரிடமும் எல்லோரிடமும் யாரை பார்த்தாலும் என்ன பண்ண மாட்டாராம், அவர் பயப்பட மாட்டார். டர்த்தாகை எல்லோரிடமும் பயப்பட மாட்டார். அப்புறம் நேனை வந்து இல்லைன்னு அர்த்தம். அந்த இடத்துல நம்ம நகின்னு சொல்லுவோம், நகினா இல்லைன்னு அர்த்தம், நேனாலும் இல்லைன்னு அர்த்தம். அதுதான் இங்கே இடத்துல வந்து இங்கே நேன் கொடுத்துருக்காங்க. யாரை பார்த்தாலும் அவர் என்ன பண்ணார், பயப்பட மாட்டார். அடுத்து நெக்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நாகி வகு கிசிக்கோ டர்த்தா எல்லோரிட்டையும் என்ன பண்ணார், யாரையுமே அவர் வந்து பயமுறுத்த மாட்டாராம். இந்த மாதிரி டர்த்தாக யாரையும் அவர் பயமுறுத்த மாட்டார். ஷப்கோ பியார் லடுத்தா
ஜாத்தாகும் எல்லோரிடமும் அவர் சப்கோ பியார் எல்லோரிடமும் என்ன பண்ணுவார் அவர் அன்பை தான் வந்து எல்லார்ட்டையும் வந்து லுட்டாத்தானா காட்டுறது எல்லோர்ட்டையும் வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லார்ட்டையும் ஒரு அன்பை வந்து அதிகமாக வந்து காட்டுவார். வகு दूर से भगती आकर एक सरपेश से हमें बुलकित हर अलग हो जाने वाली हवा के समान है. அவர் எல்லாத்துலேயும் ரொம்ப அன்பாக இருப்பாராம். அது அங்கே என்ன சொல்கிறாங்க, வகு தூர்சே பகத்தினா வீசுறது. இந்த மாதிரி வந்து ரொம்ப வெகு தொலைவிலேருந்து காற்று, இந்த காற்று வந்து ரொம்ப தூரத்துலேருந்து காற்று வந்தாலும் எல்லோருத்துக்கும் அந்த காற்று என்ன ஆகிடும், எல்லாருக்கும் சமமாக தான் இருக்குது. அதுதான் அழகு. எல்லாருக்கும் காற்று வந்து ஒருத்தர் வந்து அதிகமாக ஒருத்தர் வந்து கம்மியாக இந்த மாதிரி வந்து காற்று வந்து வீசாது. எல்லாருக்கும் வந்து இயல்பாக வந்து இயல்பாக தான் அந்த காற்று வந்து எல்லோருக்கும் வீசும். அந்த மாதிரி தான் இவர் வந்து என்ன பண்ணுறாரு, காற்று போல் எல்லோருக்கும் வந்து மனிதர் வந்து சமமாக நினச்சி எல்லோர்கிட்டும் வந்து இயல்பாகவே இருந்து சின்னவங்க வந்து பெரியவங்க வந்து அன்பை காட்டுறாரு அப்படின்னு காற்றுக்கு வந்து ஒரு சமமாக அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. அதான் சமானுங்க. இந்த இதுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத். இந்த தினகர் வந்து ஒவ்வொரு முறையும் கண்டிப்பாக கேட்டுட்ருக்காங்க. நல்லா பார்த்துட்டு இந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு இதை கான்செப்டை தெரிஞ்சுட்டு நம்ம ஈஸியாக நம்ம எழுதிடலாம். இதில் வந்து எக்ஸாமுக்கு வந்து இந்த 5th ரோமனில் வருது. மொத்தம் வந்து இதில் 4 கொடுத்து வந்து 2 கேட்பாங்க. ஈஸியாக அதில் 10 மார்க் எடுத்துடலாம். நன்றி, தன்யவாத்.